மறுதளிக்க முடியாத நவீன தமிழ் இலக்கிய எழுத்தாளர் சு வேணுகோபால். 4 நாவல்கள், 3 குறுநாவல் தொகுப்பு, 7 சிறுகதைகள், ஒரு விமர்சன கட்டுரை என்ற ஒரு பெரிய நெரும் படைப்பாக்க பட்டியலுக்கு சொந்தக்காரர். விருதுகளும் அவர் பெற்ற விருதுகளும் என்ஆர் சபை மேற்கு வங்கம் வழங்கிய பாரதி பாஷா பரிஷத் விருதிலிருந்து கு அழகிரிசாமி விருது, கேரள பண்பாட்டு கழக விருது, தன்னரம் விருது என எண்ணற்ற விருதுகளை பெற்றவர் சு வேணுகோபால். நண்பர்களே, வேணுகோபால் அவர்களிடம் நாங்கள் சிறுகதைகளை எல்லாம் தொகுப்பை கொடுத்து பட்டியலிட்ட போது 3 பேர்களை அவர் கொடுத்தார். ஆனால் அந்த பார்த்தீங்கன்னா இந்த விழா நடக்கும்போது விருதை பெறுவதற்கு அந்த 4 பேர் வந்தால் நல்லா இருக்கும். அதில் ஒருத்தர் நாவலாசிரியர் துபாயில் இருக்கார், இப்போ தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணார். அவர் வர்றதுக்கு சங்கடம். இப்போ சிறுகதைக்கு இருக்கிறவர் ஜப்பானில் இருக்கார், அவரும் வரமாட்டார். அப்போ 2 பேர் தான் இருந்தது. இப்போ விழாவை நடத்துகிறவர்கள் என்ற பொறுப்பில் எங்களுக்கு என்னன்னா, அதை வந்து வாங்கிறதுக்கு அது சம்மந்தப்பட்ட படைப்பாளி இருந்தால் தானே அதை நடத்துகிற எங்களுக்கு ஒரு குஷி, ஒரு கெத்து அப்படி இருக்கும். ஒரு சங்கடமாகி போச்சு. நான் சு வேணுகோபால் அவர்களிடம் நாங்கள்லாம் அப்படி கேட்டிருக்க கூடாது. இருந்தாலும் ஒரு ஆப்ஷன், சார் நீங்கள் 3 பேரை கொடுத்துருக்கீங்க. ஒருத்தர் ஜப்பானில் இருக்கார் சிறுகதையாளர், அவர் ஜப்பான்லேருந்து எங்கெங்கே வர்றதுக்கு சாத்தியங்குது. ஒருத்தர் துபாயில் இருக்கிறார் நாவலாசிரியர். இந்த 2வது கேட்டகரியில் இருக்கிறார்ல, அவரை நாங்கள் தேர்வு பண்ணிக்கலாமான்னா, நோ காம்ப்ரமைஸ், சொன்னது தான். நீ வராரோ வரலையோ, ரா செந்தில்குமார் என்கிற சிறுகதையாளனுக்குத்தான் முதல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று அடம் பிடிச்சிட்டார் மனுஷன். ரா செந்தில்குமார் என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் கூட இல்லை. உடனே தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் கொடுத்து சேட்டில் போயிட்டு நாங்கள், எப்பா நீ ஜப்பானில் இருக்கிற, உன் சர்பில் யாருனா வருவாங்களா என்னன்னு தெரியல, இங்கே வந்தால் எங்களுக்கு பெருமையாக இருக்கும். ஆனால் நீ இருக்கிறது அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கேருந்து நம்ம சிங்கப்பூர் மலேசியானா கூட பரவாயில்ல அப்படின்னா, ரா செந்தில்குமார் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் இந்த இலக்கிய ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருதை பெறுவதற்கு ஜப்பான்ல இருந்தால் கூட நான் வருவேன்னு சொல்லி உட்காந்துட்டான் மனுஷன். இதுதான் எங்களுக்கான விருதுக்கான கௌரவம். அப்படியான, அதாவது நடுவர் தேர்வு எப்படி இருந்தது என்பதற்கான ஒரு உதாரணத்தை தான் நாங்கள் இங்கு சொல்ல விழைகிறோம். சிறுகதைகளை தேர்வு செய்த எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்களை பேச அழைக்கிறோம். தமிழ் இலக்கிய பரப்பிலே புதுமைப்பித்தன் என்ற ஒரு மகா சித்தன் தொடங்கி வைத்த சிறுகதை பாதை இது. ஜானகிராமன் என்ற ஒரு மகத்தான கலைஞன் வாய்க்கால் வெட்டி சென்ற பாதை இது. கு அழகிரிசாமி என்ற ஒரு அற்புதமான கலைஞன் உண்டாக்கி காட்டிய சிறுகதை உலகம் இது. எனவே வருங்காலத்திலும் அப்படியான ஒரு கலைஞன் இந்த பூமியில் உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதையாளனை நாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆர்வத்தில் தான் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முதலில் மறுத்தேன். ஏனென்றால் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு தான் ஒரு நாவல் போட்டியை, அது பிப்ரவரி மாதம், அந்த பிப்ரவரி மாதம் கொடுத்த ஒரு 6 நாவலை ஒரு 1800 பக்கங்கள் படித்து அதில் ஒரு நாவலை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழலும் வந்தது. அது முடிகிற தருவாயில் சீராளன் என்னை அழைத்து கேட்டார், சார் இப்போ தான் முடிச்சிருக்கேன், மூச்சு கூட விடலை அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா ஒரு 1 மாதத்துக்குள்ளே பண்ணணுங்கிறதும் ஒரு டார்கெட்டாக இருந்தது. என்னுடைய அருமை நண்பர் சுடலைமணி அவர்கள், என்னோடு பணியாற்றக்கூடியவர்கள், மிகச்சிறந்த ஒரு வாசிப்பாளர். சார் தைரியமாக வாங்குங்க சார், 2 பேர் படித்து அதை என்னன்னு ஒரு கலைக்கிடலாம் அப்படின்னாரு. எனவே அவர் கொடுத்த ஊக்கத்தினால் நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு சம்மதித்தேன். இந்த தேர்வு சார்ந்து என்னுடைய சில விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். ஜெயந்தனுடைய இரட்டைவால் குருவி என்கிற ஒரு இது, பொட்டை என்கிற ஒரு சிறுகதை, சம்மதங்கள் ஒரு சிறுகதை, இதெல்லாம் ஜெயந்தனுடைய மிக முக்கியமான கதைகள். அப்படித்தான் நாங்களும் படித்து வந்தோம். அவரை பற்றியும் விரிவாக நான் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறேன். அது சீராளனுக்கு தெரியாது, மிக விரிவாக எழுதியிருக்கிறேன். அது இருக்கட்டும். எனவே அவர் ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சி, தமிழ் சிறுகதையினுடைய ஒரு ஜெயகாந்தனுக்கு பின்னாடி ஜெயந்தன் என்கிற ஒரு தொடர்ச்சி இருக்கிறது தமிழ் சிறுகதைக்கு. அப்படியான ஒரு தொடர்ச்சியுள்ள ஒரு மனிதருக்கு இந்த விழா, ஜெயந்தனுடைய ஒரு விருது விழா தொடங்குவதில் அதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்கும் பட்சத்தில் அது சிறப்பாக இருக்கும் என்பதனால்தான் இந்த பணியை நான் ஏற்றுக்கொண்டேன். இதில் எனக்கு ரொம்ப சிக்கல் என்னன்னா, நான்
நான் ஒரு வாசித்து வந்த என்னுடைய பாதை ஒரு உலக சிறுகதைகள் அல்லது மிகச்சிறந்த சிறுகதைகளை நான் படித்து வந்த பாதையில் எனக்கு உருவாகி வந்த சில சிறுகதை குறித்த ஒரு சிந்தனையோ அல்லது சிறுகதை குறித்த ஒரு கலை அழகியலோ என் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த அளவுகோல் படிதான் நான் இந்த படைப்புகளை நெருங்கி பார்க்க முயன்றேன். ஒன்று என்னன்னா, ஒரு படைப்பை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு ஒரு படைப்பாளி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த ஒரு விஷயம், அந்த ஒப்பு கொடுத்த விஷயம் வாழ்க்கையிலிருந்து புனைவிற்கு நகர்த்தும் பொழுது புனைவை உருவாக்க வேண்டிய ஒரு கடப்பாடில் அவனுடைய சாத்தியங்களை எல்லாம் எப்படி அதில் பயன்படுத்தி இருக்கிறான் என்ற ஒரு விஷயம். மூன்றாவதாக, அந்த படைப்பு இந்த வாசகர்களோடு கொள்ளக்கூடிய மிக தீவிரமான ஒரு உறவு. அது எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி, இந்த மூன்று அடிப்படையில் எது அந்த வாழ்க்கையின், தமிழ் வாழ்க்கையின் அல்லது ஒரு தமிழன் பார்த்த வாழ்க்கையில் உண்மை ஒளி மிளர்கிறதோ, சரிங்களா, அந்த உண்மை ஒளிக்கு நான் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை என் மனதிற்குள் வரைந்து கொண்டேன். இரண்டாவது, சரி, 81 படைப்பிலிருந்து என் கையில் 20 படைப்பு கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட அவங்களே 40 சலிச்சு தான் என்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இந்த படைப்புகளை படிக்கும் பொழுது எனக்கு அதுலேயும் அதிருப்தி இருக்குது. என்ன அதிருப்தினா, கதைகளை எப்படி எழுதக்கூடாது என்று கற்றுக்கொண்டேன். இதில் கதைகளை எப்படி எழுதக்கூடாது என்பதற்கு எனக்கு ஒரு படிப்படியாகவும் இருந்தது. கதைகள் எப்படி எழுத வேண்டும் என்ற ஒரு அறிவையும் நான் பெற்றுக்கொண்டேன். இந்த ரெண்டும் எனக்கு கிடைத்த இந்த அனுபவங்கள். சரி, இதில் என்ன அளவுகோலை வைத்தேன் என்றால், கற்றை தன்மை உள்ள புனைவின் சாத்தியங்களை, புனைவுன்னா என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையினுடைய இன்னொரு அம்சம், அந்த இலக்கிய வாழ்வு என்று இலக்கியம் உருவாக்கக்கூடிய ஒரு வாழ்வு இருக்கு இல்லையா, அந்த வாழ்வை ஒரு 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 மிக ஒரு ஆழத்தோடு சொல்லக்கூடிய கதைகள் தான் நான் கதைகள் என்று என் மனதில் உருவாக்கி கொண்டேன். அந்த அடிப்படையில் ஒரு செய்தி அல்லது ஒரு தீவிரமான கருத்துக்களை தொகுத்து வைப்பதை நான் சிறுகதையாக கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் என்னன்னா, முன்னோடிகளுடைய பாதிப்பை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு கதையினுடைய வேறொரு பின்னணியில் அப்படியே அந்த காட்சியை எடுத்து வைத்து விடுகிறார்கள். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஒரு நீண்ட வாசிப்பை ஓரளவு தமிழ் சிறுகதையினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளுடைய படித்திருந்ததனால் அந்த கதையினுடைய ஒரு அதி அற்புதமான கவித்துவமான ஒரு காட்சி புதிதாக எழுத வரக்கூடிய அல்லது பழையமையாக எழுதக்கூடிய அந்த எழுத்தாளருடைய கதைக்குள் கொண்டு வந்து வைத்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நாஞ்சில் போக சேர வேண்டிய ஒரு கிரெடிட், ராஜேந்திர சோழனுக்கு போக வேண்டிய கிரெடிட், சா கந்தசாமிக்கு போக வேண்டிய கிரெடிட். எனவே அப்படியான ஒருவேளை நான் இந்த தேர்வில் இல்லாமல் இருந்திருந்தால் அப்படியான கதைகள் கூட இந்த இடத்திற்கு தேர்வாகி வந்திருக்கும். எனவே நான் அந்த கதைகளையும் தள்ளி வைத்தேன். அதுக்கப்புறம் இணையதளத்தில் ஒரு பெரிய சாத்தியம் இருக்குது. இந்த இணையதளத்தில் எழுதுவதையெல்லாம் போட்டு விடுகிறார்கள். அப்போ இந்த இணையதளத்தில் கூட வரக்கூடிய விஷயங்களை நான் என்ன எழுதிவிட்டேன்னா, ஒரு காதல் பற்றிய ஒரு புலம்பல் அல்லது நான் எழுதுவதெல்லாம் சிறுகதை தான் என்று நீங்கள் நம்ப வேண்டும் என்கிற ஒரு அசட்டு துணிச்சல், இதையெல்லாம் நான் நிராகரித்தேன். இது ஏனென்றால், ஒரு கலையை ஒரு தமிழ் சிறுகதை உருவாக்கக்கூடிய வளமான பகுதியில் ஒரு கலை தோன்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் எழுதக்கூடாது என்பதல்ல, அப்படியெல்லாம் சிறுகதை வர வேண்டும் என்பதுதான். களைவதற்கும் ஒரு நெல்மணிகளை அல்லது மாணிக்கங்களை பொறுக்குவதற்கும் ஒரு விமர்சனுக்கு இடம் இருக்கிறது. அந்த கதைகளை நாம் வரிசைப்படுத்தும் போதுதான் அந்த கதையை உன்னதமான கதைகள் அல்லது முக்கியமான கதைகளிலிருந்து தமிழ் சிறுகதை வேறொரு இடத்திற்கு நகரும் என்பது ஒரு விஷயம். இன்னொரு விஷயமும் நான் பார்த்தேன். ஏற்கனவே வந்த பல்வேறு தொகுப்புகளில் இருந்து சில கதைகளை தொகுத்து 2010 2007 வந்த கதைகளை புது தொகுப்பாக கொடுக்கும் பொழுது அதையும் நான் நிராகரித்தேன். இந்த 2003 முதல் தொகுப்பாக வந்திருக்கக்கூடிய தொகுப்புகளை இம்மாதிரியான என் உள்ளம் ஒரு வாழ்க்கைக்கும் புனைவுக்கும் புனைவின் சாத்தியங்களுக்கும் ஒரு படைப்பாளி என்ன விதமான ஒரு வீச்சை தருகிறான் என்ற அந்த கோணத்தில் தான் இந்த படைப்புகளை நான் படித்து வகைப்படுத்தினேன். ஆரம்பத்தில் ஒரு 10 சிறுகதை தொகுப்பை கடகடன்னு என்னால் நிராகரிக்க முடிந்தது.
மிச்சம் இருக்கிற 10 தொகுப்பை வந்து சில தொகுப்பை படிக்கும்போது ரொம்ப அழகா எழுதுறாங்க. மிக முக்கியமா புதிதாக எழுத வந்த பெண்கள், ஏன்னா அவங்க பேரை சொன்னா இந்த இந்த ஜெயந்தன் விருது 2023 கிடைக்கலன்னா கூட அடுத்த ஆண்டு வரும்பொழுது அதே பெண்மணி ஒரு தொகுப்பின் மூலமாக இங்கு வர முடியும் என்பதனால சில பெயர்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் எந்த அடிப்படையில் வந்து இந்த தொகுப்பு பற்றி சில விஷயங்களை நான் சொல்லி வருகிறேன். புத்தரின் பேராசை பல் அப்படிங்கிற சொல்லி நெய்வேலி பாரதிக்குமார், அவர் ஒரு எல்லாத்துலேயும் பரிசு வாங்கியிருக்கிறார், எல்லாத்துலேயும். ஆனால் அந்த பரிசு வாங்கிறதை எனக்கு ஒரு அளவுகோலாக கொள்ளாமல் அவர் வாழ்க்கையை அணுகிய விதம், அந்த வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு முரண், அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரத்தன்மை அப்படிங்கிற ஒரே ஒரு கதை தான் அதில் மீண்டது. அது ரயில்வேயில் வந்து அந்த பைலட்டாக ஓட்டக்கூடிய ஒருவர் அந்த யூரினல் ப்ராப்ளம் வரும்போது அவர் ஏற்படக்கூடிய ஒரு கதை தான். ஒரு 15 கதையில் ஒரு கதையை இருப்பது பாராட்டுகிறேன், அவ்வளவுதான் அதற்குரிய இடம். அதுக்கப்புறம் வசுந்தராவின் குரல் சொல்லிட்டு அகராதின் ஒரு பொண்ணு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கதையில் இருக்கிறார். ஆனால் மிச்சம் இருக்கிற 10 கதைகள் ஒரு 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 என்ன சொல்றது, அவருக்கு அந்த வாழ்க்கை பற்றி அந்த விஷயம் இல்லை. ஒரு திருமணம் முடிந்து 13 வருஷம் ஆன பின்னாடி காதலர்கள் சந்தித்து கொண்டால் அவர்களுக்குள்ள ஏற்படைய அந்த மன நெருக்கடி அல்லது வேறு சில விஷயங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகிறது, அது எப்படி தோல்வி அடைகிறது, அவள் கணவனை பற்றி எப்படி சித்திரங்களை உருவாக்குகிறார், இந்த பழைய காதல் எப்படி தோல்வி, ஒரு கதையில வந்து அவருடைய அச்சீவ்மெண்ட் இருக்குது. எனவே நான் ஒவ்வொரு தொகுப்பையும் ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன, அது மட்டும் இல்லை அந்த எழுத்தாளனுடைய தனித்துவம் என்ன, சிக்னேச்சர்னு சொல்றோம், அந்த சிக்னேச்சர் என்ன என்பதையும் நான் தேடிக்கொண்டு ஒவ்வொன்றாக நான் கொஞ்சம் ஒதுக்கி வைத்தேன். இதில் தேவிலிங்கம்னு ஒரு பொண்ணு கிளிச்சிறைன்னு சொல்லி பரவாயில்லை ஒரு 3 கதைகள் அவங்க தந்திருக்காங்க. நட்சத்திரம் பத்மகுமாரி அவங்க ஒரு 2 கதைகள், சின்ன பொண்ணு பழந்துடுது. நம்ம இங்கே கவிதைக்காரை இளம்போ கூட அதுக்கு ஒரு முன்னுரை தந்திருக்கிற ஒரு நல்ல வரி இருந்தது. என்ன வரி இருந்தா அந்த முன்னுரையில் வாசிப்பின் அனுபவத்தில் வேண்டுமென்றே குளறுபடி செய்பவதனால் ஒரு இலக்கியத்தினுடைய வளர்ச்சியை தொட்டுவிட முடியாது அப்படின்னு ஒரு எழுந்தார் கவிதைக்காரர்கள். அதில் வாசிப்பினுடைய அனுபவத்தில் வேண்டுமென்றே ஒரு குளறுபடியை செய்வதனால் அது இலக்கியத்தன்மையை அடைந்து விடாது, இந்த பெண் நேர்மையாக எழுதியிருக்கிறார் என்று அவர் கூட அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருந்தார். அந்த பொண்ணுடைய அவங்க அம்மாவை பற்றிய ஒரு சித்திரம் நட்சத்திரம்னு ஒரு கதை, மயான கொள்ளை, அந்த கன்னியாகுமரியில் நடக்கூடிய அந்த தொன்மத்தை வைத்துக்கொண்டு எழுதுகிற இந்த 2 கதை அவருடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. பிற்காலத்தில் நல்ல ஸ்டைல், என்ன நல்ல ஸ்டைல்னா, ஒரு பஸ்ஸு போயிட்டு இருக்குது, முன்னாடி டிரைவர் வந்து கண்டக்டரை திரும்பி பார்க்குறாரு. இப்படி திரும்பி பார்க்கக்கூடிய அந்த பார்வையில் என்ன அவங்க எழுதுறாங்கன்னா, டிரைவர் நிறுத்தவா, கண்டக்டர் நிறுத்தவா, போகவா என்று சொல்வது போல இருந்தது அப்படின்னு ஒரு வரி எழுதுறாரு. சா, நல்லா கவனிக்கிறாடா. அதாவது கவனிப்பு என்பது அல்லது நுணுக்கம் என்பது துல்லியம் என்பது வாழ்க்கையினுடைய உங்களுடைய கண்களுடைய ஆழத்தில் நீங்கள் வந்து கட்டிப்பிடிக்கிற அல்லது கட்டிப்பிடிக்கக்கூடிய காட்சி ரூபங்களில் அந்த துல்லியம் இருக்கிறது என்பது மாதிரி அந்த பொண்ணு எழுதுற அவருடைய ஸ்டைல் இருக்குது. எனவே அந்த பொண்ணுக்கு பிற்காலத்தில் ஒரு 2 கதை தான் அந்த இடத்துல வரும்போது நிச்சயமா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அப்புறம் நின்றறியும் சுடர் ஜெயன் கோபாலகிருஷ்ணன் ஒரு 2 கதை, அப்பாவின் குரல், கம்பாட்டம்ங்கிற 2 கதை எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த அடுத்த கதையில் எனக்கு வந்து சில பம்மாத்து போன்ற இருந்ததையெல்லாம் எனக்கு விமர்சனங்கள் இருந்தது. அப்புறம் களிச்செடிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு, சௌமியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு உண்மையிலே நல்ல அட்டம் பண்ணுறாங்க. ஒரு 3 கதை, யானை, அந்த யானைக்கு கோயில் யானைக்கு பாதத்தில் வந்து ரொம்ப விரட்டுச்சுன்னா ஆணிகளை போட்டு அதோடைய முன்கால போட்டுருவாங்க. எப்படி நம்ம மாடு வந்து இந்த ஓடுகாலி மாடுன்னு இருக்கும், அந்த ஓடுகாலி மாடுக்கு என்ன பண்ணுவோம்னா முன்னாடி கட்டை கட்டி விட்டுருவோம், கழுத்தில் ஒரு கட்டை கட்டி விட்டுருவோம், அந்த முட்டியில் டக்கு டக்குன்னு அடிக்கும். அது மாதிரி அந்த யானைக்கு அந்த பாத குரடு போடுற போல அந்த ஆணி அடிக்கிற ஒரு சம்பவத்தை அதில் அந்த கதை சொல்லியும் ஒரு ஒரு என்ன சொல்வது, ஒரு துரோகியாக இருக்கக்கூடிய அப்பா சொல்வதாக ஒரு கதை, ஒரு உதாரணம் சொல்ல, அந்த பெண் வந்து எப்படி அந்த விஷயத்தை எடுத்து கையாளுகிறாள் என்று ஊழல்னு ஒரு கதை, துயில் துறை, இந்த 3 கதைகளும் அந்த சௌமியா என்ற பெண் இந்த தொகுப்பின் வழியாக எனக்கு
அந்த கதைகளை வாசிப்பதற்குரிய ஒரு நல்ல கதைகளை தந்தார் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமானது, இப்போ எனக்கு ஒரு சில கதைகளை படித்த உடனே ஒரு 15 கதையை நிகழ்த்தாச்சு, 5 தொகுப்பு 6 தொகுப்பு இருக்குது. ஒரு தொகுப்பை படிக்கும் பொழுது இந்த தொகுப்புக்கு தரலாம் அப்படின்னு மனம் உருவாகுது. அப்படி உருவாகும் போது ஒரு 4 தொகுப்பு வந்து அதில் உருவாகுது. ஒரு தொகுப்பு வந்து சாரோனுடைய கரியோடன் என்கிற கதை. ஆனால் அவங்கள பற்றி எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. ஏனென்றால் காட்டை பற்றி அவர் மிகச்சிறப்பாக எழுதுகிறார் என்று சொல்லும்போது, நான் காட்டினுடைய அடிவாரத்தில் வாழும்போது எனக்கு இயல்பாகவே காடு அறிமுகமாயிருக்கிறது. காட்டுக்குள் வாழும்போது ஒரு வரி இப்படி எழுதும்போது எனக்கு ஒரு அதனுடைய ஒட்டுதல் இல்லாமல் போகிறது. என்ன ஒட்டுதல்னா, இலந்தை மரத்தில் சரசர என்று ஏறி உச்சியிலிருந்து மற்றொரு மரத்திற்கு தாவினான் அப்படின்னு ஒரு வரி எழுதணுன்னே எனக்கு புசுக்குன்னு போயிடும். என்ன விஷயம்னா, இலந்தை மரம் அது ஒரு பம்பையா இருக்கும், முள் நிறைந்தது, அதில் எவனும் ஏறி உள்ள நுழைஞ்சு அந்த பக்கம் வர முடியாது. எனவே இது ஒரு பொய். யானை குட்டியை காப்பாற்றுவதற்காக மரக்கிளைகளை உடைத்து ஒரு வேலி போட்டு அமைத்திருந்தது என்று சொல்லும்போது அப்படியெல்லாம் செய்யாது. யானை பாதுகாப்பாக இருக்கும், குட்டிக்கு பாதுகாப்பு இருக்கும். எனவே ஒரு 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 இயற்கைக்கு மாறான விஷயம் வருவது நன்றாக எழுதியிருக்கிறார். 3 கதை வந்து அவர் ஒரு நல்ல கதை தான். ஆனால் ஒரு விவசாய பின்னணியிலிருந்து ஒரு இயற்கையினுடைய கோலத்திலிருந்து வந்த ஒரு வாசகனாகிய நான், எனக்கு இந்த இடர்பாடுகள் சுமையாக இருக்கிறது. எனவே அந்த சாரோனுடைய 3 கதைகள் நல்ல கதைகள், ஆனால் இப்படியான ஒரு விஷயம். அப்புறம் காரான் மா காமுத்துறை 2 கதை. ஒன்று ஒரு எருமைப்பாடை பற்றி, காரானுங்கிற எருமாடு. இன்னொன்று மப்புன்னு ஒரு கதை. அந்த கதை என்னன்னா, இந்த எங்கள் ஊர் பக்கம் தேனி டிஸ்ட்ரிக்டில் ராஜா ராணி வேஷம் போடுவாங்க. அவன் பெரும் கலைஞனாக இருப்பான். அந்த கலைஞன் தண்ணி அடிக்கிற ஒரு வழக்கம். ஆனால் பையன் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிடுறான், ஒரு வாத்தியார போயிடுறான், இனிமேல் நீ ஆடக்கூடாதுன்னு சொல்கிறான். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலைத்துவம் மகனை மீறி என்னென்ன செய்கிறது, மகனை மீறி அவன் என்னென்ன பண்ணுறாங்கிறத 70 வயசு உள்ள அந்த மனிதனுடைய ஆர்ப்பாட்டங்களும் அவனுடைய கொண்டாட்டங்களும் அதை எழுதி அந்த மப்புங்கிற கதை வந்து ஒரு நல்ல கதை. அப்போ என்ன பண்ணோன்னா, காமுத்துறை நெருங்கி வந்துட்டாரே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. பரவாயில்ல, ஒருத்தர் நம்ம கண்ணில் பட்டுட்டாருன்னு சொல்லும்போது. அப்புறம் என்னென்னா, இன்னொரு 2 கதை வருகிறது. அதை விட இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு. சீமூர்க்கினத எழுதின பாலசுப்ரமணியம் பொன்ராஜ். அவருடைய கதைகள் என்னவென்றால், ஒரு வகையில் பின்னமினுத்துவ வடிவங்களை அல்லது கார்சியா மார்க்யூஸ், எடலோ கால்வினா இப்படியான பின் நவீனத்துவ கதையாடல்களை ஒரு தமிழ் உலகத்திற்கும் அல்லது உலகம் முழுக்கம் கொண்டு வந்த ஒரு பெரிய வீச்சுடைய கதை சொல்லிகளாக இருந்த அந்த டெக்னிக்கை, அந்த உத்திகளை எடுத்துக்கொண்டு மிகச்சிறந்த கதைகளை எழுதியிருக்கிறார். சரி, இந்த மிகச்சிறந்த கதைகள் என்னை போன்றவர்கள் ஒரு கதை பாணிகளை உருவாக்குவதற்கு, புதிய எழுத்தாளர்கள் இந்த கதை பாணிகளை கை கொண்டு மிகச்சிறந்த கதைகளை உருவாக்குவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. எனவே இந்த தொகுப்பு எனக்கு ஒரு முக்கியமாகப்பட்டது. அதன் அடிப்படையில் அடுத்து கொஞ்சம் நகர்ந்து வந்தால், ஒரு கதை, ஒரு தொகுப்பு 13 மோதிரங்கள், ரா செந்தில்குமார் எழுதிய இந்த கதை. இந்த கதையில நான் என்ன பார்த்தேன்னா, வாழ்க்கை பற்றிய தீவிரம், அதில் இருக்கிற உண்மைத்தன்மையோட அசல், புதிய திறப்பு, நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பரப்பு, மானிட ரகசியங்களை திறந்து காட்டுகிற ஒரு ஒளி, இந்த அம்சங்கள் அதிகமாக கூடி வந்தது. மற்ற நண்பர்கள் 3 கதை 4 கதையில் சொல்வது, அவருடைய கதைகளில் முடிவு சார்ந்த விஷயங்கள் எனக்கு விமர்சனம் இருந்தாலும் வாழ்க்கை சார்ந்த அவருடைய தேர்வு மிகச்சிறப்பாக இருந்தது. 5 கதைகள் 6 கதைகள் வரை அவருடைய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. எனவே இந்த வாசிப்பின் அடிப்படையில் நான் புரிந்து கொண்டது, என்னுடைய வாசிப்பினுடைய பரந்துபட்ட அந்த செழுமையிலிருந்து நான் இவரை புதுமைப்பித்தனுடைய பின்வந்த ஒரு நபர், தி ஜானகிராமனுடைய பின்வந்த ஒரு நபர், அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பொறுப்பு கூட பிற்காலத்தில் வரலாம். எனவே வராமலும் போகலாம். என்னடா வேணுகோபால் அன்னைக்கு சொன்னாங்க ஒன்றும் இல்லாமல், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எனவே இந்த நிமிடத்தில் அவருக்கான தமிழ் சூழலை, தமிழ் சூழலுக்கு உகந்த ஒரு தமிழ் கதையாடலை, தமிழனுக்கான ஒரு கதையாடலை, உலகம் முழுக்க பார்ப்பனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல கதை சொல்லியை, மிக முக்கியமாக பொய்மை இல்லாத, நான் ஏற்கனவே சொன்ன போது
உள்ளத்தை இருக்கக்கூடிய அந்த உண்மையொளியை நாடி நின்ற இந்த தொகுப்பு இந்த ஜெயந்தன் விருது 2023க்கு சரியாக இருக்கும் என்று என் மனது பட்டதனால் ரா செந்தில்குமாரை இந்த ஆண்டுக்கான சிறந்த சிறுகதை ஆசிரியராக தேர்ந்தெடுத்தேன். நண்பர்கள் கரிகாலன் அவர்களுக்கும் ராமசாமி அவர்களுக்கும் சார் நாசர் சாருக்கும், நாசர் சார் உங்களோட நான் பழகியிருக்கேன், அப்புறம் சொல்கிறேன் நான், சரிங்க சார். எனவே அனைவருக்கும் இவ்வளவு திரளாக வந்திருக்கக்கூடிய ஒரு வாசகருக்கு உண்மையிலே நான் உங்களுக்கு நான் பாராட்டுறேன். எனவே இந்த அரங்கு நான் என்ன சொன்னேன் என்றால் சீராளனிடம், சார் ஒரு 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 பரிசு தர்றீங்க, அது ஜெயந்தனுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பரிசா தரணும். ஜெயந்தனுக்கு பெருமை தரக்கூடாத ஒரு பரிசை தரும் பொழுது அதனுடைய வீரியம் குறைந்துவிடும். எனவே இப்படியாக தாருங்கள் என்பதனால் தான் நான் நடுவராக சில பிடிவாதங்களாக இருந்தேன். நன்றி, வணக்கம்.